நான் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டெலிஃபோன் கான்வர்சேஷன். இது வந்து யூனிட் மற்ற யூனிவர்சிட்டியில் வந்து யூனிட் 2ல் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் போயமில் டெலிஃபோன் கான்வர்சேஷன். இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓல்ட் சைன்கா. ஃபஸ்ட்டு ஓல்ட் சைன்காவோட இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து டெலிஃபோன் கான்வர்சேஷனில் என்னென்ன சொல்கிறாங்கன்றதை நான் வந்து பார்க்குறேன். ஸோ இதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க டெலிஃபோன் கான்வர்சேஷன் என்னென்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓல்ட் சைன்கா இந்த ஆத்தரை வந்து நம்ம பற்றி பார்த்துக்கலாம். அந்த இமேஜில் இருக்கார அவர் தான் வந்து நம்ம ஆத்தர். ஸோ இவரோட ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா லேக்கின் வாண்டே ஓல்வோல் பாபாட்டியாண்ட் ஹோல் சைன்கா. இதான் வந்து அவரோட ஃபுல் நேமு. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஃபார்மாக ஓல்ட் சைன்கா அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து 13 ஜூலை 1934 வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து ஒரு நைஜீரியன் ரைட்டர். இவர் கிட்டத்தட்ட 90 வயசு ஆயிடுச்சு. இவர் லிவிங் ஆத்தர் தான், இன்னும் சாகலை. அப்புறம் வந்து இவர் வந்து ஒரு ப்ளே ரைட்டர், நாவலிஸ்ட், போயம், எஸ்ஏயிஸ்ட் எல்லாமே வந்து எழுதுவார். இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் எழுதுவார். ஹி வாஸ் அவார்டட் இன் 1986 நோபல் ப்ரைஸ். இவருக்கு வந்து 1986 வந்து நோபல் ப்ரைஸ் வந்து கிடச்சிருக்கு இன் லிட்ரேச்சர் ஃபார் ஹிஸ் வைட் கல்ச்சரல் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் poetic overtones fashioning and the drama of existence. The first Sub-Saharan African to win the prize in literature. இவர் தான் ஃபஸ்ட்டு சவுத் சாகரன் ஆஃப்ரிக்கனில் வின் பண்ண இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நோபல் ப்ரைஸ் வந்து ஓல்ட் சைன்கா தான். இதான் வந்து ஆத்தரோட இன்ட்ரடக்ஷன். இப்போ டெலிஃபோன் கான்வர்சேஷனில் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லைன் 1 to 5 என்ன சொல்கிறாங்கன்றதை நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இந்த போயம் நான் போகிறதுக்கு முன்னாடி எப்படி நடக்குது, எந்த இதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி பின்னாடி எப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டெலிஃபோன் கான்வர்சேஷன்லேயே உங்களுக்கு டைட்டிலே வந்து சொல்லிட்டான். இது வந்து ஒரு 2 பேருக்கு நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். யார் அப்படின்னா ஒரு பிளாக் மேன், சவுத் ஆஃப்ரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு கருப்பாக இருக்கிற ஒரு பிளாக் கலர் ஜென்ஸ் ஒருத்தன், ஒரு ஆண் ஒருத்தன். அப்புறம் வந்து ஒயிட் லேடி. இந்த யூரோப்பியனில் வந்து ரொம்ப ஒயிட்டாக இருப்பாங்கள்ல, எப்பயுமே வந்து பிளாக் பீப்புளை பார்த்தாலே ஸ்லேவாக நினைக்கக்கூடிய ரேசிசம், அந்த இன வேறுபாடு, அந்த கலர் நிற வேறுபாடை பார்க்குறவங்க வந்து ரேசிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரேசிசம் பார்க்கக்கூடிய ஒரு ஒயிட் கலர் லேடி, அந்த பெண்ணு, அப்புறம் இந்த ஆண், இவங்களுக்கு நடுவில் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் தான் வந்து டெலிஃபோன் கான்வர்சேஷன். இப்போ அந்த பிளாக் மேன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து கஷ்டப்பட்டு நிறைய இடங்களில் தேடி வந்து அவன் வந்து தங்குறதுக்கு ஒரு ரூம் வந்து தேடிட்டே இருக்கான், ரெண்ட்டுக்கு தேடிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. அப்புறம் ஒரு ஃபோன் காலில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு ஒரு ஃபோன் காலில் வந்து அந்த ஒயிட் உமனுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ரெண்ட்டுக்கு வீடு வேணுன்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆனோடனே என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து ஒரு ப்ரைஸ் சொல்கிறாங்க ரெண்ட்டுக்கு. அந்த ஒயிட் உமன் அந்த ப்ரைஸ் சொல்லும்போது அவனுக்கு வந்து அஃபோர்டபுளாக தோணுது. அப்படியே இந்த போயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒயிட் கேர்ள், ஒயிட் லேடி, பிளாக் ஆஃப்ரிக்கன் மேன். ஓகே, இவங்க 2 பேருக்கு நடக்கிற அந்த கான்வர்சேஷன் தான் டெலிஃபோன் கான்வர்சேஷன். ரெண்ட்டுக்காக கால் பண்ணி அந்த ஒயிட் லேடி கிட்ட பேசுகிறான் அந்த ஆஃப்ரிக்கன் பிளாக் மேன். ஃபஸ்ட்டு இவன் கால் பண்ணி பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் லேடிக்கு வந்து இவன் வந்து ஆஃப்ரிக்கன், இவன் வந்து ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவன், ரொம்ப கருப்பாக இருப்பான் அப்படின்றதுலாம் தெரியவே தெரியாது. அப்படியே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 to 5th லைன் வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதான் ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேருந்து எடுத்தது. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, த ப்ரைஸ் சீம்டு ரீசனபிள். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரெண்ட் பார்க்குறதுக்காக அந்த ஒயிட் லேடி கிட்ட வந்து கேட்குறான் அந்த மாதிரி. ஓகே லேடி, எனக்கு நீங்கள் சொன்ன அந்த ரெண்ட்டோட விலை வந்து ரீசனபிளாக அஃபோர்டபுளாக இருக்குது, நான் வந்து கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஃபஸ்ட் லைனில். லொக்கேஷன் இன்டிஃப்ரெண்ட்னா நாட் இம்பார்ட்டன்ட், லொக்கேஷன் வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு சொல்கிறான். த லேண்ட் லேடி ஸ்வேர் ஷி லிவ்ட் ஆஃப் ப்ரமிசஸ். ஸோ லேண்ட் லேடி வந்து திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து நீங்கள் தங்குற இடத்துல வந்து நான் தங்க மாட்டேன், நான் வந்து எங்கே தங்குவேன்னா நான் வந்து வாடகைக்கு விடுறது ஒரு இடம், நான் தங்குறது ஒரு இடம், ஸோ நீங்கள் தங்குற இடத்துல நான் தங்க மாட்டேன்னு சொல்கிறான். நத்திங் ரிமைன் பட் செல்ஃப் கன்ஃபெஷன். எதுவுமே வந்து சொல்கிறதுக்கு மிச்சம் இல்லை, ஆனால் வந்து அவனுக்குள்ள ஒரு சுய வாக்கு மூலம் அவனே வந்து கொடுத்துக்கிறான். என்னன்னா மேடம் அப்படின்னு சொல்கிறான் அந்த பிளாக் மேன் அந்த ஒயிட் லேடி கிட்ட. ஐ வாண்ட், நான் வந்து உங்களை எச்சரிக்கிறேன். ஐ ஹேட் த வேஸ்டட் ஜேர்னி. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நீங்கள் ரொம்ப தூரம் சொல்கிறீங்க, அவ்வளோ தூரம் வந்து நான் வந்து
வாடகைக்கு வரேன்னா நீங்கள் கன்ஃபார்ம் இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் வருவேன். இப்போ நான் எல்லா உண்மையும் டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லிடுறேன், நான் யாருன்றதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வீடு கொடுக்கலாமா வேணாமான்றது யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். இது வந்து எப்போ பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா 1934 வந்து இந்த போயம் வந்து பப்ளிஷ் ஆச்சு. அப்பயே வந்து அந்த நிற வேறுபாடு பார்க்குறவங்க நிறைய பேர் ஒயிட் பீப்புள் இருக்காங்க. ஒயிட் பீப்புள் எப்பவுமே அந்த பிளாக் பீப்புளை பார்த்தாலே எரிச்சல் அடைவாங்க, கோவம் அடைவாங்க, அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. இப்போ எப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஜாதிலாம் இருக்குது அந்த மாதிரி இது வந்து இப்போயும் இருக்குது. இப்போயும் ஒரு சில கண்ட்ரியில் இருக்குது. ஆனால் ஒரு சில கண்ட்ரியில் அந்த ஒயிட் பீப்புளே பிளாக் பீப்புளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் 1934 இந்த போயம் வந்து பப்ளிஷ் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போல்லாம் பயங்கரமாக இருந்திருக்கு. இப்போ வந்து திரும்ப என்ன அந்த ஃபோன் கான்வர்சேஷன் இந்த 5th லைன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள் மேம், நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். லைன்ஸ் 6 to 9. லைன் 6 to 9 என்ன சொல்கிறாங்கன்னா, சைலன்ஸ். அதாவது சைலன்ஸ் அப்படின்னா இந்த வார்த்தை அந்த நம்ம பிளாக் மேன் இருக்கான்ல வீடு தேடுறவன், அவன் வந்து அந்த ஒயிட் லேடிகிட்ட பேசும்போது ஆஃப்ரிக்கன் சொன்னான் பார்த்தீங்களா, அப்போ வந்து சைலண்ட் ஆகிட்டா அந்த ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருக்கிற அந்த ஒயிட் உமன் அப்படியே ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் சைலண்ட்டாக இருக்கான். சைலன்ஸ்ட் சைலண்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா ரொம்ப அமைதிப்படுத்தப்பட்ட ஒரு பரிமாற்றம். 2 பேரும் லைனில் தான் இருக்காங்க, நான் பேசிக்கவே இல்லை, அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஒயிட் லேடி பேசவே இல்லை. அப்போ வந்து டக்குன்னு நம்மால் என்ன சொல்கிறான், அவனோட அவன் வந்து திரும்ப சொல்கிறான், நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஆஃப்ரிக்கன், நான் வந்து ஒரு ப்ரிசரைஸ்டு குட் ப்ரீடிங் அப்படின்னா வந்து ஒரு ரொம்ப அழுத்தமான ஒரு நல்ல இனப்பெருக்கம் செஞ்சு ஒரு மகளை கொடுக்கக்கூடிய ஒரு திறமை என்கிட்ட இருக்குது. ப்ளஸ் வந்து வாய்ஸ், என்னோடய வாய்ஸும் பயங்கரமாக இருக்கும். வென் இட் கேம், அவனோட வாய்ஸ் வந்து திரும்ப வெளியே வந்தோன்னே எப்படி இருக்குன்னா, அப்படியே ஓப்பனாக சொல்கிறான், திங்க் பண்ணுறான். இந்த பொண்ணு வந்து நம்ம ஆஃப்ரிக்கன் சொன்னோன்னே வந்து சைலண்ட் ஆகிட்டாலே, சைலண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பொண்ணு எப்படிப்பட்டவ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவனுக்கு என்ன தோணுதுன்னா, ப்ரிசரைஸ்டு குட் ப்ரீடிங், இவங்க வந்து ஒரு நல்ல இனப்பெருக்கம் செஞ்சு குழந்தையை பெற்றுக்கக்கூடியவங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, அவங்க வந்து ரொம்ப கணீர்னு இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்க வந்து நிறைய லிப்ஸ்டிக் வந்து அப்பிருப்பாங்க. லிப்ஸ்டிக் கோட்டட் அப்படின்னா நிறைய அப்பிக்கிறது. அப்புறம் வந்து லாங் கோல்டு ரூல்டு சிகரெட் ஹோல்டர் பிப்டு, அதாவது அவங்க கையில் எப்படியும் வந்து ரொம்ப பணக்காரங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, அவங்க கையில் எப்படியுமே வந்து கோல்டு ரோல் சுற்றின சிகரெட் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த பிளாக் மேன் வந்து அந்த சைலன்ஸ், அவன் வந்து ஆஃப்ரிக்கன் சொன்னோடனே அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயிட் லேடி வந்து சைலண்ட் ஆனாங்கல்ல, உடனே அவன் வந்து அந்த ஒயிட் லேடியை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கண்டிப்பாக இவங்க வந்து ரேசிஸ்ட் தான், இவங்க இப்படிலாம் இருப்பாங்க, கையில் சிகரெட் வச்சுருப்பாங்க, அப்புறம் வந்து லிப்ஸ்டிக் நிறைய போட்டிருப்பாங்கன்றதெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்கான். காட் ஐ வாஸ் ஃபோலி, நான் வந்து தவறாக வந்து என்னை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவு டார்க், அந்த 10 to 11th லைனில் வந்து ஹவு டார்க் ஐ ஹேட் நாட் மிஸ்ஹியர்ட், ஆர் யூ லைட் ஆர் வெரி டார்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒயிட் லேடி வந்து அமைதியாக இருந்தா இல்லையா அந்த ஃபோன் கான்வர்சேஷனில், நீ வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப கருப்பாக இருப்ப, டார்க் அப்படின்னா ரொம்ப கருப்பாக இருக்கிறது, நீ எந்த அளவுக்கு ரொம்ப கருப்பாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறா. நீ ரொம்ப கருப்பா இல்லை வந்து ஒயிட் கொஞ்சம் கருப்பா இல்லை ரொம்ப கருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறா. கேட்டோன்னே இவன் திரும்பி எனக்கு வந்து ஒன்றுமே கேட்கல அப்படின்னோடனே திரும்ப நான் கேட்டது ஹவு டார்க்னா எந்த அளவுக்கு நீ டார்க்காக இருப்ப ரொம்ப கருப்பாக இருப்பான்னு சொன்னோன்னே இவன் அமைதியாகிடுறான். இந்த இடத்துல வந்து நம்ம பிளாக் மேன் வந்து அமைதியாகிறான். அமைதியானோடனே அவனுக்கு அந்த ஃபோனில் அந்த பட்டன் பி பட்டன் ஏ சவுண்டு வந்து கேட்குது. பக்கத்தில் அந்த மக்கள் போயிட்டு இருக்கும்போது அவங்களோட வேர்வை துர்நாற்றம், நிறைய ஒரு துர்நாற்றம்லாம் அடிக்குது. ப்ளஸ் வந்து இந்த ஆஃப் ரான்சிட் அப்படின்னா வந்து பிரீத் ஆஃப் பப்ளிக் ஹைட் அண்ட் ஸ்பீக், நிறைய மறைஞ்சு ஒளிஞ்சு பேசுகிற மக்களோட அந்த கேவலமான ஒரு அந்த ஸ்மெல் வருது. ப்ளஸ் வந்து ரான்சிட் பிரீத் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு கெட்டுப்போன நம்ம சாப்பிடவே முடியாத ஒரு உணவோட அந்த ஸ்மெல்ல தான் வந்து ரான்சிட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஸ்மெல்லாம் அவனுக்கு அடிக்குது. ஏன்னா
ஃபஸ்ட்டு அவன் ஆஃப்ரிக்கன் சொன்னோடனே அந்த ஒயிட் லேடி அமைதியானோடனே இவன் ஒயிட் லேடியை பற்றி பயங்கரமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சான். சிகரெட் வச்சுருப்பான், நல்ல ப்ரீடிங்னு. செகண்ட், இவன் வந்து நீ எந்தளவுக்கு டார்க்கு, ரொம்ப டார்க்கு கலராக இருப்பியா இல்லை லைட் டார்க் கலரில் இருப்பியான்னு கேட்டோன்னே ரொம்ப அமைதியாகிடுறான். அமைதியானோடனே அவனுக்கு அந்த பட்டன் சவுண்டு, அந்த கேவலமான ஸ்மெல்ஸ்லாம் வந்து கேட்குது, மக்களோட ஸ்மெல்ஸ் கேட்குது. இங்கேருந்து தூரமாக பார்க்கும்போது ஒரு ரெட் பூத் வந்து ஒரு சிகப்பு கலரில் இருக்கிற ஒரு பூத் வந்து தெரியுது. ப்ளஸ் வந்து ரெட் பில்லர் பாக்ஸ்னால் மெயில் பாக்ஸ் வந்து தெரியுது. ரெட் கலர் டபுள் டயர்டு ஆம்னி பஸ்ஸும் தெரியுது. அந்த ஆம்னி பஸ்ஸில் இருக்கிற டயர் வந்து ரொம்ப சுருங்கி போன ஒரு தாரில் வந்து ஏற்றிட்டு வந்த அந்த டயரையும் பார்க்குறான். எல்லாத்தையுமே வந்து இந்த அமைதியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதான் ஆம்னி பஸ் ஸ்லூச்சிங் டார் அப்படின்னு சொல்கிறாங்க. It was real, shamed, but ill-mannered silence, surrender, pushed dumbfoundment to beg simplification. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அவன் வந்து இதை நினச்சி நான் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. இதை பற்றி நீ கேட்டது, இந்த கொஸ்டின் வந்து நீ கேட்டதுக்கு நீ தான் வந்து ஷேமாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்கிறான். பை இல்-மேனர்ட் சைலன்ஸ். இல்-மேனர்ட் அப்படின்னா ரொம்ப மோசமான ஒரு மௌனம், அந்த இடத்துல வந்து வருது. வந்ததுக்கப்புறம் சரண்டர், டம்ஃபவுண்ட், டு பெக் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து பை இல்-மேனர்ட் அப்படின்னா வந்து ரொம்ப ஒரு மோசமான மௌன நிலையில் இருக்கான். ப்ளஸ் வந்து இந்த பிளாக் மேன் வந்து திங்க் பண்ணுறான் அந்த இடத்துல, இந்த லேடி வந்து இவ்வளோ ஒரு மோசமான கொஸ்டின் கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே அந்த இடத்துல வந்து சரண்டர்னா கிவ் அப் பண்ணுற மாதிரி அமைதியாக இருக்கா. அப்புறம் டம்ஃபவுண்ட்மெண்ட் அப்படின்னா வந்து இன்னெபிலிட்டி டு ஸ்பீக் பிகாஸ் ஆஃப் சர்ப்ரைஸ். ஒரு சர்ப்ரைஸ்னால நம்ம வந்து வாயடிச்சு போயிடும்ல, அந்த மாதிரி அந்த கொஸ்டின் கேட்டோன்னே வாயடிச்சு போயிட்டான். வாயடிச்சு போனோன்னே நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். லைன்ஸ் 17 to 18. Considerate she was wearing the emphasize, are you dark or very light? Revelation came. இந்த இடத்துல வந்து திரும்பி அவன் என்ன பண்ணுறான், அவன் சைலண்ட் ஆனோடனே திரும்ப என்ன கொஸ்டின் கேட்குறான்னா அகெயின் ரொம்ப அழுத்தி கேட்குறான். எம்ஃபசைஸ்னால் ரொம்ப அழுத்தமாக கேட்குறாங்க. டேய் நீ கரெக்டாக உண்மையாக சொல்லு, நீ ஆர் யூ டார்க், நீ வந்து ரொம்ப கருப்பா இல்லை வெரி லைட், கொஞ்சம் கருப்பா கொஞ்சம் வெள்ளையாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவங்க மனசில் இருக்கிற அந்த வெளிப்பாடு வந்து வந்துருச்சு இந்த 18th லைனில். ஸோ இது வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் லைன்லேருந்து 18 லைன் வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. ரெண்ட்டுக்காக ஃபோன் பண்ணுறான். அப்போ அந்த ஒயிட் லேடி எடுக்கிறாங்க. ஆப்போசிட்டில் எடுத்தோடனே இவங்க வந்து லொக்கேஷன் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் வெளியே தங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. திரும்ப வந்து நீங்கள் ஒரு சுய வாக்குமூலம் கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் சொல்லி ஓப்பனாக சொல்லிடுறான். சொன்னோடனே அந்த அம்மா வந்து ரொம்ப ஒயிட் லேடி வந்து சைலண்ட் ஆகிடுறாங்க. சைலண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்கள பற்றி திங்க் பண்ணுறான். இவங்க வந்து ஒரு நல்ல குட் ப்ரீடிங், ஒரு நிறைய குழந்தைங்கள்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு திறமை இருக்குது இவங்களுக்கு. ப்ளஸ் வந்து வாய்ஸு, இவங்களாம் ரிச்சாக இருப்பாங்க, லிப்ஸ்டிக்கில் ரொம்ப கோட்டட் போட்டிருப்பாங்க. அப்புறம் இவங்க கையில் வந்து லாங் கோல்டு ரோல்டு சிகரெட்லாம் இருக்கும். அப்புறம் வந்து இந்த சைலண்ட்டில் அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த லேண்ட்லேடி என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு டார்க், நீ வந்து எந்த அளவுக்கு டார்க்காக இருப்ப, ரொம்ப டார்க்காக இருப்பேன்னு சொன்னோன்னே இவன் அமைதியாகிடுறான். இவன் அமைதியாகிட்டு அங்கே சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையும் அமைதியாக அப்சர்வ் பண்ணுறப்போ அந்த பட்டன் ஏ பட்டன் பி அந்த ஃபோன் சவுண்ட் கேட்குது. அப்புறம் வந்து ஒரு துர்நாற்றம் அடிக்குது மக்கள்கிட்ட இருந்து. அப்புறம் ரொம்ப கெட்டு போன ஒரு உணவுப் பொருளோட துர்நாற்றம் அடிக்குது. அங்கே தூரமாக இருக்கிற ரெட் கலர் பூத்தை பார்க்குறான், ரெட் கலர் மெயில் பாக்ஸை பார்க்குறான், ரெட் டபுள் டயர்டு அந்த வாம்னி பஸ்ஸை வந்து பார்க்குறான், அது தாரில் மூழ்கி வந்து அந்த டயரை பார்க்குறான். ப்ளஸ் வந்து திரும்பி அந்த இடத்துல அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டதுக்கு அவன் வந்து ரொம்ப கேவலமாகவே ஃபீல் பண்ணல. ரொம்ப மோசமான ஒரு மௌன நிலையை வந்து பார்த்தோன்னே இவன் திரும்பியும் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறான். திரும்பி அழுத்தமாக கேட்குறான், ஆர் யூ டார்க், நீ ரொம்ப டார்க்கா இல்லை ஆர் வெரி லைட், ரொம்ப லைட்டாக இல்லை ரொம்ப கொஞ்சம் டார்க்கான்னு சொல்லிட்டு கேட்குறான். அடுத்து பார்ப்போம் 19th லைனில் என்ன சொல்கிறேன். 19th to 23 லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, யூ மீன் லைக் பிளைன் ஆர் மில்க் சாக்லேட். திரும்ப நம்மால் ரிப்ளை பண்ணுறான் பிளாக்மேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து நான் வந்து பிளைன் கலர் அந்த ப்ரௌன் சாக்லேட் மாதிரி இருப்பேனா இல்லை மில்க் சாக்லேட் மாதிரி இருப்பேனான்னு சொல்லி கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு இவன் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறான். ஹேர் accent was clinical, crushing in its light impersonality, rapidly wavelength adjusted, I chose West African sepia. உடனே திரும்ப வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மனசுலேயே தெரிஞ்சிருச்சு நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்னு. நான் உண்மையை ஓப்பனாக சொல்லிடுறேன். நான் வந்து ஒரு வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் செஃபியா அப்படின்னா வந்து ஒரு வெஸ்ட் சைடு ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கிற ஒரு
அந்த சைட் மக்கள் எல்லாமே வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு சில பேர் மூஞ்சியை பார்த்தோன்னே செம்மன் அப்படின்ன மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபேஸில் நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆஃப்டர் த்ரூ அவுட் டவுன் இன் மை பாஸ்போர்ட், அதே ஃபோட்டோ தான் என்னோட பாஸ்போர்ட்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் சொல்கிறான். இதே கலர் தான் என் மூஞ்சி தான் என்னோட பாஸ்போர்ட்லேயும் இருக்குன்னு சொல்கிறான். சைலன்ஸ் ஃபார் spectroscopic flight of fancy till truthfulness changed her accent. Hard on the mouthpiece, what's that? Considering don't know what's that? Like brunette. திரும்ப நம்மால் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப கருப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வந்து எஸ், இதை வந்து லேண்ட்லேடி வந்து சிம்பிளிஃபையாக அவங்களோட கொஸ்டின் வந்து திரும்ப எப்படி கேட்குறாங்கன்னா, பிளாக் மேன் வந்து ஷாக் ஆகிற மாதிரி கேட்குறாங்க. நீ வந்து உன் வாயை மூடு, நீ கேட்குற விதம், நான் சொல்கிற விதமே எனக்கு சரியில்லை. ப்ளஸ் வந்து நீ ப்ரூனட்டாக இருப்பேன்னு சொன்னேன். ப்ரூனட் அப்படின்னா வந்து நிறைய பேர் அந்த ஃபாரின் கேர்ள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹேர் கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌன், கொஞ்சம் அந்த ப்ரூனட்னா ஒரு ப்ரௌன் கலர்ந்த ஒரு எல்லோ கலர் இருக்கும்ல, ப்ரௌன் கலர், அந்த மாதிரி அந்த கலர் தான் ப்ரூனட் கலர்னு சொல்லுவாங்க. உடனே என்ன சொல்லிட்டான், நான் ப்ரூனட் கலரில் இருப்பேன்னொடனே அவளுக்கு ஒன்றுமே புரியல. வாட்ஸ் தட் கன்சிடரிங் டோன்ட் நோ வாட் இஸ் தட், எனக்கு வந்து ப்ரூனட்னா என்ன கலர்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் லேடி சொல்லிடுறான். தட்ஸ் டார்க் இஸ்ன்ட் இட், அது வந்து உண்மையிலேயே ரொம்ப கருப்பாக டார்க்காக தானே இருக்கும், ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நாட் ஆல் டுகெதர், ஆனால் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் வந்து லைன்ஸ் 28 to 30 வந்து, facially I am brunette, but madam you should see the rest of me, palm of my hand, soles of my feet are a peroxide blonde, friction caused. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மேம் நீங்கள் வந்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லா இடமும் நான் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் பிளாக்காலாம் இருக்க மாட்டேன். என்னோட பாம் ஆஃப் ஹேண்ட்னா என்னோடய உள்ளங்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ளையாக தான் இருக்கும். என்னோடய ஃபீட், என்னோட இந்த பாதத்தை பார்த்தீங்கன்னா அதுவும் வெள்ளையாக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து பிளாண்ட்னா ப்ரௌனிஷ் கலர்ந்த ஒரு எல்லோயிஷ் கலர். இந்த பெராக்சைடு அப்படின்னா வந்து ஒரு வகையான என்ன சொல்கிறது, இந்த கெமிஸ்ட்ரியில் வந்து படிச்சிருப்பாங்கள்ல, எழுதி வச்சு சொல்கிறேன். பெராக்சைடு அப்படின்னா வந்து ஒரு வகையான முடி வெளுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு விதமான ஒரு டை. ஓகே, ஃப்ரிக்ஷன் காஸ்ட்னா அடிக்கடி வந்து உராய்தல். ஃபூலிஷ்லி மேடம் பை சிட்டிங் டவுன் ஹஸ் டர்ன்ட் மை பாட்டம் raven black. ஒன் மொமெண்ட் மேடம். இப்போ ஒரு காமெடி வந்து சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த ஒயிட் லேடிக்கிட்ட, இந்த மாதிரி மேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட உடம்பு ஃபுல்லாலாம் கருப்பு இல்லை, உள்ளங்கைலாம் சிகப்பாக தான் இருக்கும், வெள்ளையாக தான் இருக்கும். நான் அடிக்கடி உட்காந்து எந்திரிக்கிறனால பாட்டம் ஆஃப் raven black அப்படின்னா அவனோட பாட்டம் அப்படின்றது அவனோட பேக் சைடு, அந்த பட்டெக்ஸை வந்து குறிக்கிறது. ஸோ அதை வந்து உட்காந்து அடிக்கடி எந்திரிக்கனால அதுவும் வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கான். என்ன பிளாக்னா ரேவன் பிளாக் அப்படின்னா வந்து அண்டங்காக்கா இருக்குல்ல, அதுதான் வந்து ரேவன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கலரில் பயங்கர பிளாக்காக இருக்கான் அவனோட இது. அப்புறம் ஒன் மொமெண்ட் மேடம், கட் பண்ணிடாதீங்க ஃபோன்னொடனே, இவ வந்து சென்சிங் ஹர் ரிசீவர் ரியரிங் ஆன் த தண்டர் கிளாப். டக்குன்னு அந்த வார்த்தையை சொன்னோன்னே இவன் ஸ்டன் ஆகி திரும்பி அமைதியாகிட்டேன்னா, அவன் இவ்வளோ கேவலமாக பேசுகிறான், செக்ஷுவலாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டன் ஆகிட்டான். ஸோ அந்த ரிசீவர் வந்து தூக்கி வைக்கும்போது தண்டர் கிளாப், அவன் சைடில் இருந்து அவனோட வார்த்தை, அவன் பேசுகிற அந்த விதம், அந்த கோபத்தில் ஒயிட் பீப்புள் வந்து பிளாக் பீப்புள் ஏன் இவ்வளோ மட்டமாக நினைக்கிறான்ற கோபத்தில் பேசின அந்த டோன், அதெல்லாம் வந்து ஒரு இடி முழக்கிற மாதிரி அவளுக்கு கேட்டுச்சு அந்த ஒயிட் லேடிக்கு. கேட்டோன்னே, அபவுட் மை இயர்ஸ் மேடம் ஐ ப்ளீடட். மேம் திரும்ப ஒரு தடவை நில்லுங்க, ஒரு தடவை வெயிட் பண்ணுங்கள், கட் பண்ணிடுறீங்க. Wouldn't you rather see for yourself? நான் வந்து கெஞ்சுறேன், கண்டிப்பாக நீங்களே வந்து உங்களை பாருங்கள், நீங்களே உங்களை நீங்கள் பார்க்க விரும்பவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் சொல்லி முடிக்கிறான். ஏன்னா உடல் அளவில் அவங்க ஒயிட்டாக இருந்தாலும் அவங்க மனசு வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு எண்ணங்களை வச்சுருக்கனால அவங்களே பார்க்குறதுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம பிளாக் மேன் வந்து சொல்லி முடிக்கிறான். இதில் வந்து என்னென்னா, முக்கியமாக இது அவ்வளோதான், போயம் முடிஞ்சிருச்சு. இதில் முக்கியமாக என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒயிட் பீப்புள் வந்து பிளாக் பீப்புளை டாமினேட் பண்ண அந்த டைமில் வந்து இந்த ஓல்சோயின்கா வந்து கிளைமேக்ஸில் இங்கே பாருங்கள், கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓல்சோயின்காஸ் டெலிஃபோன் கான்வர்சேஷன் இஸ் மச் அக்ளைம்டு அப்படின்னா பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். மாடர்ன் போயம், இந்த மாடர்ன் போயமில் இட் ரிவீல்ஸ் த நைஜீரியன் போயட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் at its best.
இது வந்து நைஜீரியன் அந்த ஆஃப்ரிக்கன் போயட்ஸோட அந்த நகைச்சுவை உணர்வை வந்து கொடுக்குது. த போயம் இஸ் பவர்ஃபுல் சட்டையர். இந்த போயம் வந்து ஒரு நிறைய நையாண்டியை வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அந்த கலர் ப்ரெஜுடியூஸ் தட் ஸ்டில் ப்ரிவைல் இன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். யூரோப்பியன் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அந்த பிளாக் பீப்புள் ஒயிட் பீப்புளை வந்து ரொம்ப கேவலமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பாரபட்சமாக நிறைய அழகாக எடுத்து காமிச்சிருக்காரு இந்த போயமில். இந்த போயம் இஸ் ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் a lively telephonic conversation between a white landlady and a prospective black tenant. Prospective அப்படின்னா வந்து ஒரு வருங்காலத்தில் வாடகைக்கு போகக்கூடிய ஒரு பிளாக் வேனுக்கும் ஒரு ரேசிஸ்டாக இருக்கிற ஒரு ஒயிட் லேண்ட்லேடிக்கும் நடக்கிற டெலிஃபோன் கான்வர்சேஷனை இந்த கதையில் சொல்லியிருக்காரு. So the puns, the irony and the sarcasm employed helped Sayanka to show the ridiculousness of color prejudice. So இந்த நம்ம போயமில் நிறைய பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. பன்னா வந்து ஸ்லேடைகள், தமிழில் ஸ்லேடைன்னு சொல்லுவோம்ல அது. அப்புறம் வந்து அயனினா வந்து முரண்பாடு, நிறைய முரண்பாடுன்னு சொல்லியிருக்காரு. சர்க்காசம்னா கிண்டல் கேலி பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. அதனால தான் இது வந்து ரெடிகுலஸ் ஆஃப் கலர் ப்ரெஜுடிஸ். அதாவது கலரை வச்சு பாரபட்சம் பார்க்குறவங்களுக்கு ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி ஒரு அபத்தத்தை வந்து சொல்லுது. ப்ளஸ் அவங்களுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி ஒரு போயம் வந்து எழுதியிருக்காரு. இதான் வந்து கன்க்ளூஷன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஓகே, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அந்த இது எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச்.